நம்மளால ஒரு நாள் ஃபுல்லாவே வாயை திறந்தே வச்சுட்டு இருக்க முடியுமா? வாயை மூடவே முடியாம திறந்தே வச்சுட்டு இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஒரு பேஷண்ட் என்ன வந்து பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு வாயை மூட ஒன்றும் இப்போ ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணேன். வாயை மூட ட்ரை பண்ணீங்களா? பண்ணக்கூடாது. என்ன பண்ண அதிகமாயிட்டே இருக்கும், ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிடும். இப்பவும் வரும்போது ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்களா? கொஞ்சம் கட்சி வாய் ஓப்பன் பண்ணக்கூடாது. இத மாதிரி எப்போ வந்தாலும் வாயை மூட ட்ரை பண்ணக்கூடாது. நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கூடுதலாகும் ப்ராப்ளம். அதனால அதை ஃப்ரீயா விட்டுருங்க, டாக்டர் போனா பண்ணலாம். இந்த பேஷண்ட்டுக்கு காலையில தூங்கி எந்திரிக்கும் போது திடீர்னு வாயை திறந்து பார்க்கும்போது வாய் ஸ்டக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாய் மூடவே முடியலை. ஸோ திடீர்னு அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகும்போது அந்த பேஷண்ட் என்ன பண்ணாங்க, அதனால எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, அந்த ப்ராப்ளத்தை நாங்கள் எப்படி உடனே சரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வாய் திறந்து மூடும்போது இந்த ஜாயிண்ட் வந்து நம்மளோட டிஎம்ஜி ஜாயிண்ட் சாக்கெட்ல இருந்து கொஞ்சம் இப்படி முன்னாடி போயிட்டு இப்படி பின்னாடி வரும். ஸோ வாயை மூடும்போது இப்படி இருக்கும், வாயை திறக்கிறாங்கன்னு சொல்லும்போது இந்த இடம் வரைக்கும் போயிட்டு திரும்பியும் பின்னாடி வந்துடும். இதுதான் ஃபுல் மவுத் ஓப்பனும் க்ளோஸும். ஸோ சில பேஷண்ட்டுக்கு, அதாவது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பேஷண்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க வாயை திறக்கும் போது இந்த முட்டு வந்து இது வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்டில் போயிடுச்சு. ஸோ அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற அந்த எலும்பை தாண்டி இது கொஞ்சம் முன்னாடி போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா இது ஸ்டக் ஆயிரும். இதால் தன்னால் பின்னாடி வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். ஸோ அதுதான் இந்த பேஷண்ட்டுக்கு நடந்திருக்கு. ஸோ இது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு, அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை சில பேருக்கு நீங்கள் சொல்லலாம், நார்மலாகவே எனக்கு சில ரொம்ப அதிகமாக வாயை திறந்தா இப்படி வரும், பட் ஸ்டக் ஆயிரும், நானே கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன்னா அது திரும்பியும் உள்ளே போயிடும் அப்படின்றது. ஸோ அது கொஞ்சம் வேற சிச்சுவேஷன். அது வந்து நம்ம சப்லக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜாயிண்ட் ஸ்லிப் ஆகுது தான், டிஸ்லோகேட் ஆகுது, ஆனால் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துடும், ஆனால் அதே மாதிரி அதால் ஈஸியாகவே பின்னாடி போக முடியும். ஸோ அது சப்லக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஷண்ட்டுக்கு வந்திருக்க பிரச்சனை என்னன்னா லக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் கூட சிவியரானது, அந்த ஜாயிண்ட் ஸ்லிப் ஆகி ஃப்ரண்ட்ல போயிட்டு பட் அதால் பின்னாடி வரவே முடியாது. வேற ஒரு டாக்டரோ இல்லை வேற யாராவது வந்து அதை ப்ரெஸ் பண்ணி பின்னாடி எடுத்துட்டு போனால் மட்டும்தான் நார்மல் பொசிஷனுக்கு போக முடியும். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த பேஷண்ட் வந்திருக்கு. பட் இதை பற்றி அவருக்கு தெளிவான ஒரு விளக்கம் இல்லாதனால அந்த பேஷண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வாய் அப்படி ஸ்டக் ஆன உடனே பேஷண்ட் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து வாயை மூட ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். திடீர்னு வாய் திறந்துருச்சு மூட முடியலன்னா ஒரு பதட்டம் ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும். ஸோ அந்த பயத்தினால பேஷண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அளவுக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியாவது அதை மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பண்ண என்ன ஆகிட்டே இருந்திருக்கு, இந்த இடத்துல அவங்களுக்கு வலி கூடுதல் ஆகிட்டே இருந்திருக்கு. அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்களால வாயை மூட முடியல. அட் த சேம் டைம் அவங்களுக்கு பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, அந்த ஜாயிண்ட் அந்த இடத்து அந்த சாக்கெட்லேருந்து வெளியே வந்துட்டனால நம்ம மேனுவலாக அதை நம்ம கடிக்க ட்ரை பண்ணி நம்மளால் அதை க்ளோஸ் பண்ண முடியாது. நம்மளோட நார்மல் மெக்கானிசம் ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம அப்படி தப்பாக நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாமே இன்னும் டைட் ஆகிட்டே இருக்கும், இன்னும் அதை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ அதனால் நம்மளுக்கு பெயின் அதிகமாகுமே தவிர இந்த கண்டிஷன் இன்னும் மோசமாயிட்டே இருக்குமே தவிர சரியாக வராது, பேஷண்ட்டால் வாயை மூடவும் முடியாது. ஸோ இப்படி தான் அந்த பேஷண்ட் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இதை மாதிரி வாயை மூட ட்ரை பண்ணி நிறைய தடவை ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் பயந்து போய் தான் எங்ககிட்ட வந்திருக்காங்க. ஸோ அந்த பேஷண்ட்டை நான் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டை சொன்னதே வந்து, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, வாயை மூட ட்ரை பண்ணாதீங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அது இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து பேஷண்ட்டை ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் எப்படி சரி பண்ணோன்றதுக்கு முன்னாடி, ஸோ இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கும் வர சான்ஸ் இருக்கா அப்படின்றது நான் தெளிவாக என்னன்னு சொல்லிடுறேன். இது ரொம்ப காமனான பிரச்சனை கிடையாது. அதாவது யாருக்கு வேணாலும் வரலாம், அது உண்மைதான். பட் ரொம்ப நிறைய இடத்துல நம்ம இது கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எல்லாருக்குமே இப்படி வந்துருச்சு, எனக்கும் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ அது காரணமே என்னன்னா, யூஸ்வலாகவே நம்மளோட ஜாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகி தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு மேலே போக முடியாத மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஷோல்டராக இருந்தாலும் சரி, நம்மளோட நீ ஜாயிண்ட்டாக இருந்தாலும், எந்த ஜாயிண்ட்டாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே அவ்வளோ ஈஸியாக அதால் போக முடியாது அப்படின்ற மாதிரி. பட் சில பேருக்கு என்ன இருக்கும்னா, அனட்டமிக்கல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலும்போட வளைவுகள், அந்த எலும்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே, பை பர்த்தே அவங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா, இந்த ஜாயிண்டால் ஈஸியாக அந்த சாக்கெட்லேருந்து வெளியே வந்துட்டு போக முடியும். ஸோ அப்படிப்பட்ட சில குரூப் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு
இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா சில பேருக்கு என்ன ஆகும்னா ஹைப்பர் ஜாயிண்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு டைப் ஆஃப் ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிஎம்ஜே ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், இந்த கை விரலாக இருக்கட்டும், அவங்க இந்த விரல் எல்லாமே ஈஸியாக அப்படி அவங்களால ஃபோல்ட் பண்ண முடியும். ஹைப்பர் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஜாயிண்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லை ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னாலும் இது வரலாம். ஸோ இதெல்லாம் தான் காமன் ரீசன்ஸ். இது இல்லாமல் சில பேருக்கு நடக்குது அப்படின்னா ஒன்ஸ் இன் அ வைல், ரொம்ப ரேராக திடீர்னு அவங்க வாயை திறக்கும் போது அந்த ஜாயிண்ட் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது திரும்ப திரும்ப அப்படி நடக்கணும்னு கிடையாது. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இந்த பேஷண்ட் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பேஷண்ட்டை முதல்ல நாங்கள் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு இந்த பேஷண்ட்டை ஒரு ப்ராப்பரான பொசிஷனில் உட்கார வைக்கணும். ஸோ இதை நம்ம அளவுக்கு அதிகமான ஃபோர்ஸ், நான் டாக்டராக இருந்தாலுமே நான் அதிகமான ஃபோர்ஸை கொடுத்து தப்பாக பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இன்னும் வேர்ஸ் ஆக தான் செய்யும். ஸோ இது ஏற்கனவே நாங்கள் நிறைய தடவை நிறைய பேஷண்ட்டுக்கு பண்ணியிருக்கனால இந்த பேஷண்ட்டை தெளிவாக நாங்கள் உட்கார வச்சுட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கும்போது பேஷண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. பேஷண்ட் ரிலாக்ஸ் ஆனாலே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த ஜாயிண்ட் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணால் அது அசையக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணணும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கும் அதை தான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் அந்த சேரோட பொசிஷனை நம்மளுக்கு ஃபேவரபுளாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக உட்கார வைக்காமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான ஒரு பொசிஷனில் உட்கார வச்சுட்டு பேஷண்ட்டை கொஞ்சம் கீழே பார்க்க வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஃபேவரபுளான ஒரு பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 கையும் எடுத்து பேஷண்டோட கீழே உள்ள கடவா பல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ப்ரெஷர் கொடுக்குறது எப்போவுமே ஒரு யூ ஷேப்பில் கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கீழே அழுத்தி மறுபடியும் இப்படி பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல நம்ம இப்படி ப்ரெஷர் கொடுத்து இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஒரு எலும்புக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, சாக்கெட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்திருந்ததுன்னு. ஸோ அதை நம்ம பைபாஸ் பண்ணி திரும்பவும் பின்னாடி போக முடியும். ஸோ இங்கேருந்து விலைக்கு இப்படி வந்த ஜாயிண்ட்டை நம்ம இப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது மறுபடியும் கீழே போய் இந்த இடத்துல போகும். பட் அது கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் அது ப்ராப்பராக போகும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது பேஷண்ட் அளவுக்கு அதிகமாக கடிக்கிறாங்க, இல்லை டென்ஷன் ஆகி நம்மளை அதை பண்ண விடாமல் அவங்க ரொம்ப வாயமூட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலோ, இல்லை நம்ம ஃபோர்ஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோம், அது தப்பான முறையில் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், பேஷண்ட்டோட பொசிஷன் தப்பாக இருக்குது அப்படின்னாலும் இது கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பேஷண்ட்டுக்கு மேலும் மேலும் வலி கூட தான் செய்யும். ஸோ இதை ப்ராப்பராக தெரிஞ்ச ஒரு டாக்டரால் மட்டும்தான் இதை கிளியராக ஹேண்டில் பண்ண முடியும். அதனால இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவங்களே இதை ட்ரை பண்ணாமல் ஒரு டென்டிஸ்ட் கிட்டேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு இதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி இதை பற்றி தெரிஞ்சிருதுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணி உங்களால் ஈஸியாக ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இதுதான் கரெக்டான முறையில் இதை ஹேண்டில் பண்ணுறது. பட் இதில் செய்யக்கூடாத விஷயமே என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம கடிக்க ட்ரை பண்ணுறது, இல்லை வாயை நம்மளாவே மூட ட்ரை பண்ணுறது, இல்லை ரொம்ப பயப்படுறது, பதட்டமாகிறது, இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த பேஷண்ட் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு முக்கியமான மெசேஜ். ஸோ உங்களுக்கு இப்படி ஏதாவது வந்திருக்கு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திடீர்னு இப்படி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயமே ரொம்ப பதட்டப்படாத, இதை கண்டிப்பாக சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுங்க. ஸோ இதை அவங்களாவே ஹேண்டில் பண்ணாமல், இல்லை நீங்களாவே இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இல்லாதவங்களே இதை ட்ரை பண்ணாமல் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா ஈஸியாகவே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது டைம் போக போக இதை டைட் ஆகிட்டே தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு பேஷண்ட் இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இமிடியேட்டாகவே நம்ம போய் அதை ரெடியூஸ் பண்ணிட்டோம், ஒரு டாக்டர்கிட்ட ஹெல்ப் கேட்டு அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வெல் அண்ட் குட், நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் கொஞ்சம் ஒரு 5 hours ஆயிடுச்சு, இல்லை ஒரு 1 day ஆயிடுச்சு, 2 day ஆயிடுச்சு, அப்படி டைம் போக போக என்ன ஆகும்னா இது அவ்வளோ ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் இந்த பேஷண்ட்டுக்கு பண்ணதே வந்து எனக்கு இது கரெக்டாக இந்த மெத்தட் தெரிஞ்சனால, நம்ம நிறைய பேஷண்ட்டுக்கு இப்படி பண்ணியிருக்கோன்றனால நம்மளால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. பட் இதே பேஷண்ட்டே ஒரு 3-4 days இப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லை, ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக போகாது. ஏன்னா மசில்ஸ் எல்லாமே அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ஸ்பேசம் மாதிரி போயிடும், ரொம்ப கான்ட்ராக்டாக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அவ்வளோ ஈஸியாக இதால் பின்னாடி எடுத்துகிட்டு போக முடியாது. ப்ளஸ் நம்ம இதை செய்யும் போது என்ன, எவ்வளோ நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக காஷியஸாக தான் செய்வோம். ஏன்னா தப்பாக நம்ம இதை பண்ணும்போது திடீர்னு அந்த ஜாயிண்ட் உடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எல்லா ப்ரொசீஜர் மாதிரியும் இதையும் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான மெசேஜ் நான் உங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண விரும்பினது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மெசேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அது சரியாயிடுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பேஷண்ட்டுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு வாயை ரொம்ப ஓப்பன் பண்ணாதீங்க, ரொம்ப ஹார்டாக எதுவும் சூ பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லுவோம். இன்னொன்று மேலும் இந்த இடத்துல சுடுதண்ணி வச்சு ஒத்தடம் கொடுக்கறது, ரொம்ப ஸ்டிக்கியானதாக எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்.
ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ப்ரொசீஜர் செஞ்சு முடிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு பேஷண்ட் வந்து பல்ல கடிச்சே தான் வச்சுட்டு இருக்கணும். திடீர்னு வாயை திறக்கக்கூடாது. ஏன்னா மறுபடியும் திறந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டெண்டன்சினால திருப்பியும் அந்த ஜாயிண்ட் டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour அந்த பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ணி நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு தான் பேஷண்ட்டை வீட்டுக்கு விடுவோம். ஸோ இப்படி தான் இந்த பேஷண்ட்டை நாங்கள் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி வந்திருக்கு, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது ஒரு வாரம் அவங்க கொஞ்சம் காஷியஸாக பார்த்துக்கிட்டாங்கன்னா எல்லாமே செட்டில் ஆயிரும், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, இதுக்கான டேப்லெட்ஸோ வேறு ஒன்றும் எடுக்க வேண்டியதும் கிடையாது. பட் இதே மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு இன்னொரு தடவை ஒரு 1 year கழிச்சு வருது அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் திரும்ப இந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டே இருக்குது. இல்லை இதை மாதிரி சில பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த சப்லக்ஸேஷன் அப்படின்னு, அதாவது ஒரு தடவை ஜாயிண்ட் டிஸ்லோகேட் ஆகுது, பட் பேஷண்ட்டாகவே ரெடியூஸ் பண்ணிடுறாங்க, அவங்களாலே இதை அட்ஜஸ்ட் பண்ணி வாயை க்ளோஸ் பண்ண முடியுது, பட் அவங்களுக்கு பெயின் இல்லாதனால அது பெரிய ப்ராப்ளமாக எடுக்கல, எப்பெல்லாம் டிஸ்லோகேட் ஆகுதோ திருப்பி அவங்களாவே ரெடியூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஏதாவது சிச்சுவேஷன் இருக்குது, இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது ரிப்பீட்டடாக நடக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, ஒரு தடவையும் இந்த ஜாயிண்ட் டிஸ்லோகேட் ஆகும்போது அந்த டிஸ்கை நல்ல சிவியராகவே இன்ஜூர் பண்ணும். ஸோ அந்த டிஸ்கில் ஒரு தடவையும் அடி ஏற்படும் போது நம்ம டிப்பிக்கலாக இந்த டெம்பரோமேண்டிபுலர் டிஸார்டர்னு சொல்லுவோம் இல்லையா, டிஸ்க் அங்கேருந்து விலகி அதனால் பின்னாடி உள்ள சதையெல்லாம் கொஞ்சம் வீக்கம் அடைஞ்சு மசில்லாம் ப்ராப்ளம் ஆகுறது, அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கலான டெம்பரோமேண்டிபுலர் டிஸார்டருக்கான ஒரு பெத்தாலஜியை நோக்கி இந்த பேஷண்ட்ஸும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எப்போமாவது வரக்கூடிய இப்படி ஒரு பிரச்சனை அடிக்கடி வர ஆரம்பிச்சதுன்னா இது பெர்மனண்ட்டாகவே இவங்களுக்கு ஒரு டிஎம்ஜே ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஸோ அப்படி மாறிடுச்சுனாலும் அகெயின் நம்மளுக்கு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி பழைய மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் இப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணி அதை ஒரு க்ரானிக் கண்டிஷன் ஆகாமல் அதை ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம அதை மெயின்டைன் பண்ணோன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம ஈஸியாகவே நம்மளோட டிஎம்ஜே ஜாயிண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ரிப்பீட்டடாக இப்படி உங்களுக்கு வந்துட்டுருக்கு, இல்லை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துருச்சு, ஆனாலும் அதுக்கப்புறம் சின்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுது, ஹெட்ஏக் வருது, இல்லை இந்த இடத்துல ஜாயிண்ட் பெயின் மாதிரி இருக்குது, வாய் திறக்கும்போது ஒரு டைட்னஸ் இருக்குது, இப்படி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது ஆனால் அது பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக தயங்காமல் கால் பண்ணிவிட்டு எங்களை வந்து பாருங்கள். எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை எடுத்து உங்களோட இந்த டிஎம்ஜே பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வாங்கி தர முடியும். ஸோ மேலும் ஏதாவது இந்த டிஎம்ஜே பிரச்சனைகளை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைனா எப்போவுமே எங்களை கால் பண்ணிவிட்டு எங்களை வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.